மாற்றி இன்றைக்கு நாம் ஒருமித்து கூடி வரும்படியாக அவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இனி ஒரு நாள் சபை கூட்டாதபடிக்கு, இனி ஒரு நாள் ஆராதனைக்கு தடை இல்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் செமையாய் நடத்தும்படியாக ஆண்டவருடைய கரத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. காலத்திலும் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே நீரே, ஆண்டவரே நீரே, ஆண்டவரே நீரே, என் ஆண்டவரே நீரே. ஆண்டவரே நீரே, ஆண்டவரே நீரே, ஆண்டவரே நீரே, என் ஆண்டவரே நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, என் ஆவியும் நீரே. ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, என் ஆவியும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, என் ஆவியும் நீரே. ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, ஆவியும் நீரே, என் ஆவியும் நீரே. இந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நாங்கள் துதிப்பேன். ஆண்டவரே, நீர் நல்லவராக, வல்லவராக, அற்புதம் செய்கிறவராக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வழி நடத்துகிறேன். நான் ஆபத்தில் சிக்கிக் கொண்ட பொழுதெல்லாம் நீர் என்னை மீட்டீரே. நான் பலவீனத்தில் விழுந்த போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தேற்றினதை நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கண்ணி மணி போல பாதுகாத்திருக்கிறார். எந்த பலவீனங்கள் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறாரே. சுக பல ஜீவ ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை பொழுது நம்மை கைவிடாமல் ஆண்டவருடைய கரம், அவருடைய தூதர்கள் நம்மை சுற்றிலும் நம்மை பாதுகாத்துக் கொண்டார்களே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் தாழ்மைகளை நினைத்தவரை நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்களை இந்த 4 மாதத்தில் நாம் கடந்து வந்திருந்தாலும் ஒரு ஜெயத்தை, ஒரு சுகத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு
கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இந்த வேலை எங்கள் மீது தொடரும் அப்பா என்று சொல்லி ஆவியானவரே இறங்கி வாரும். இருக்கிற எங்களை உங்களுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ மட்டும் வழி நடத்தின இனிமேலும் வழி நடத்தின வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரா. ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் கடந்து போகட்டும், எல்லா பலவீனங்கள் கடந்து போகட்டும், எல்லா வறுமைகள் கடந்து போகட்டும், எல்லா சோர்வுகள் கடந்து போகட்டும், எல்லா வியாதிகள் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிபூரண சுகத்தை கட்டளை, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒருவனும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் சபை மூடாதபடி நாங்கள் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் உங்களுடைய தெய்வீக கருத்தங்களை அர்ப்பணிக்கிறோம். மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேச சித்தமாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஆண்டவனை உதவி செய்கிறோம். துதி கன மகிமை உமக்கு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 4 மாசத்துக்கு ஏற்பனாலும் அதே பாஸ்டர் தான், அதே சர்ச் தான், அதே விசுவாசம் தான். என்ன சொன்னாலும் சத்தம் மட்டும் அது ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்ன்றவங்களா ரொம்ப சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனை பேருடைய செபம், எத்தனை பேருடைய வாஞ்சை எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்துடணும், எப்படியாவது நம்முடைய தேசத்துல வரவேற்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிடணும், ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடணும், நாங்க மறுபடியும் இணைந்து ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி அன்னதினமும் நாம் செபித்த செபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதத்தின் முதலாவது நாள் காலை பொழுதுல வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் திருப்பி கொடுங்க. உங்க வேதத்தை மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கிறீங்க? எல்லாருமே இணைந்து வாசிப்போமா? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை பாருங்க. நான் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மாதத்துல நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்க. கடந்த மாதத்துல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஓசியா 14 சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் ஆக்கம் சொல்லுங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவான், லீபனோனை போல காலூன்றி நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
இந்த மாதத்துல அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போனதல்லப்பா. வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் எத்தனை நாட்கள் நாம காத்துட்டு இருந்தோம் ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்காக. ஒவ்வொரு நாளுமே நாம ஆண்டவரை தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல தியானிக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படணும், ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செலுத்தணும். அல்லேலூயா. கேட்கிறவர்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து தான் இத்தனை நாட்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். நிறைய மெசேஜ் கேட்டோம், நிறைய ஆன்லைன்ல நிறைய சர்வீஸ் பார்த்தோம், நிறைய ஊழியர்களுடைய அநேக வசனங்களை அநேக போதிப்புகளை நாம கேட்டிருந்தோம். அவர்கள் எல்லாருமே சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரெண்டு காரியம் எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? 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 முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயப்படுகிறவன் மேல ஒரு 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு பயம், ஆண்டவருடைய வசனங்கள் மேல ஒரு பயம், பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். இரண்டாவது, அவன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கடைசி பாருங்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு நாம பயப்படுறோம்னா, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீதியின் சூரியன் உண்மையில உதிக்கும். என்னையா சொல்றீங்க? நாங்க வெளியே போகும்பொழுதுதான் டெய்லி சூரியனோட வெளிச்சம் எங்க மேல பட்டதான செய்யுது. இது என்ன அதுக்கு மேல இன்னொரு பெரிய சூரியனா கேட்கிறீங்களா? அல்லேலூயா. நீதியின் சூரியன் நம் மேல உதிக்கும். நீதி, ஆண்டவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான அனுபவங்கள் எல்லாமே கிடந்து போகும். அல்லேலூயா. யோசிச்சுட்டு இருப்போம், நான் இன்னும் பலவீனத்துல இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில துன்பத்துல நான் இருக்கிறேன், இன்னும் நான் போராட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில சந்தோஷங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது, வெறும் போராட்டமா என்னுடைய வாழ்க்கையில வருது, நான் வெளியே போகும்பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி அநேக காரியம், அநேக இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த இருளை எல்லாம் மாற்றுவதற்கான ஒரு சூரியன் நம் மேல உதிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில 1% கூட அந்த இருட்டு இருக்குமே. அல்லேலூயா. உள்ள வரும்போது எல்லாம் சானிடைசர்ல கை கழுவிருக்கீங்க. எத்தனை பேர் கழுவுனீங்க? ஆமா, கழுவாம என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. ஆனா அந்த சானிடைசர்ல கூட பின்னாடி பாத்தீங்கன்னா 99.9% ஜெர்ம் கில் பண்ணனும் சொல்லி போட்டுருக்கு. அந்த 99.9, அப்போ அது பேலன்ஸ் 0.1% எங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 100% நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இருள் நீங்கி ஒளி அடைகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இனி இருட்டே கிடையாது, இனி நம்முடைய வாழ்க்கையில இருளான அனுபவங்கள் கிடையாது, இனி துன்பங்கள் கிடையாது, இனி வியாதிகள் கிடையாது, இனி நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. சந்தோஷத்தின் வாழ்க்கையை, வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. யாருக்கு கட்டளையிடுவாரு? ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல நீதியின் சூரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற என் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல முதல்ல என்ன பண்ணுமா? நீதியின் சூரியன் உதிக்கும். இரண்டாவது அவர்களுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். பலவீனமே நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. நம்ம இந்த 4 மாசம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எத்தனை பேர் பயந்தீங்க? எல்லாருக்குமே ஒரு பயம். இங்கே நம்ம வெளியே போனா வைரஸ் கிருமி நம்மள தொட்டிடுமோ, மாஸ்க் இல்லாம வெளியே போறதில்ல. யாருமே வீட்டுக்கு சேர்த்துனாலும் கொஞ்சம் பயம். இன்னும் எங்கன்னா போனாலும் பயம். கடையில போன உடனே கொஞ்சம் கூட்டத்தை பார்த்துட்டா பயம். யாருக்கு கொரோனா இருக்குமோ, யாருக்கு இருக்காதோன்னு சொல்லி ஒரு அச்சத்துல நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அதே மாதிரி நம்முடைய செட்டைகளின் கீழே ஆண்டவர் ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை ஆண்டவர் நிச்சயமாக கட்டளையிடுவார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். எந்த பலவீனங்கள் வராது, எந்த துன்பங்கள் வராது, எந்த போராட்டங்கள் வராது. அது எப்படியா சாத்தியம் கேட்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே முழு விசுவாசத்தோடு, கர்த்தருக்கு முழு பயத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாகும். இங்கிலாந்துல ஒரு பாட்டி உயிரோடு வாழ்ந்தாங்களா? கிட்டத்தட்ட 115 வருடம் உயிரோடு வாழ்ந்தாங்களா? 115 வருடம். ஆனா அவங்க வாழ்நாள் வரைக்கும் என்ன பண்ணலையா? ஒரு மருந்து மாத்திரம் கூட அவங்க சாப்பிட்டதே கிடையாது. விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 115 வருஷம் உயிரோடு வாழ்ந்தோம்னா ஹல்லேலூயா பெரிய கேள்வி. ஆனா விசுவாசத்தோட நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது என்ன நடக்கும்? நீதியின் சூரியன், ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இரண்டாவது ஆரோக்கியம் உண்டாகும். மூன்றாவதாக பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தான நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, வெளியே புறப்பட்டு போய் என்ன பண்ணுவீங்களா? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கொழுத்த கன்று யாரா பார்த்துக்கிறீங்களா? கொழுத்த கன்றுனா என்னது? சொல்லுங்க, கொழுத்த கன்றுனா என்னது? சொல்லுங்க. என்னது தமிழ் உச்சரிப்பு புரியலையா? கொழுத்த கன்று, மாடோட குட்டியை தான் என்ன சொல்லுவோம்? கன்றுன்னு சொல்லுவோம். மாடோட குட்டி, மாடோட குட்டி, அதுதான் கன்று குட்டின்னு சொல்லுவோம். அது எப்படி கொழுத்து போய் வளரும் பார்த்துருக்கீங்களா? நல்லா கொழுத்து போன மாடுன்னு வாங்குவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடு மாதிரி கொழுத்து போயிருக்காங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, கொழுத்து போய் கன்றுகளை போல வளரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி குறைவே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இனி ஆசீர்வாத குறைவுகளே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. சுகத்திற்கு குறைவே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. பஞ்சமே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுல உடனே அந்த மாசத்துல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நல்லா கண்ணுக்குட்டி மாதிரி கொழுத்து போட, நல்லா சாப்பிட்டு கொழுத்து போயிடாதீங்க. இது ஆசீர்வாதத்துல கொழுத்து போன ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாடு முழுவதும் பஞ்சம் வந்த பொழுது இஸ்ரவேல் தாகத்திற்காக, உணவுக்காக தவித்திருந்த சூழ்நிலையில எகிப்துல மாத்திரம் ஆகாரம் இருந்துச்சு. 7 வருஷம் பஞ்சம் உண்டாச்சு. அந்த 7 வருஷத்துக்கு முதல் வருஷத்திலேயே நாடு முழுவதும் என்ன ஆயிடுச்சு? ஆகாரம் இல்ல, தானியம் இல்ல, உணவு இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா எகிப்துல மட்டும் அந்த 7 வருஷமும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அந்த தானியத்தை என்ன பண்ணாங்க? படிச்ச மாதிரி இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியா
குழந்தையாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. இப்படி 7 வருஷம் செழிப்பான வருஷம் வரப்போது, அதுக்கு அடுத்த 7 வருஷம் பஞ்சம் நிறைந்த ஒரு வருஷம் வரப்போதுன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுத்த உடனே அந்த 7 செழிப்பான வருஷத்துல அவன் என்ன பண்றான், ஆகாரத்தை எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்கிறான். 7 வருஷம் பஞ்சக்காலம் வந்த உடனே அவன் சேமித்து வைத்திருந்த அந்த கொழுத்து போன ஆசீர்வாதத்தை அவன் பகிர்ந்து கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பஞ்சகாலங்கள் வரும், ஆனாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கொழுத்து போன கன்றுகளை போல வளருவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், என் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நான் கொழுத்து போன கன்று போல வளருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவருக்கு பயந்து அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார். நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும், நம்முடைய வாழ்க்கையில செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நம்மை ஆண்டவர் கொழுத்த கன்றுகளை போல வளர பண்ணுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். வாக்கு கொடுத்தவர் அவர் மாறாதவராய் நம்மை நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக வழிநடத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.